ஒரு கிராமம் 15 வருஷமா ஒரு பேருக்காக போராடுது. அது என்ன பேர் தெரியுமா? அது ஒரு ஜாதி பேர். அந்த பேர மாத்தாதனால முழு கிராமமே முழு தேர்தலையும் புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்காங்க மக்களே. இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் அச்சம் தமிழ்தான் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட பேர் தான் பரச்சேரி. அதாவது ஒரு கிராமத்தோட பேர் ஒரு ஜாதியோட பேரை சுட்டி காட்டுது மக்களே. இதுதான் அந்த கிராம மக்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது. இந்த பேரை மாற்றணும்னு அந்த கிராம மக்கள் 15 வருஷமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல மக்களே. இதனால் அவங்க எடுத்த கடுமையான முடிவு என்னன்னு தெரியுமா? அதுதான் தேர்தல் புறக்கணிப்பு மக்களே. அந்த கிராமத்தில் வசிக்கிற குமார்ன்றவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை ஜாதி பேர் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் ஒரு கிராமத்தோட பேர் ஜாதியோட பேராக இருக்கும்போது எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பேராசிரியர் சொன்ன விஷயம் மேலும் அதிர்ச்சியாக இருக்குது. அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிபான்ற அந்த பேராசிரியர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் அட்ரஸ் காலமில் அட்ரஸ் எழுதும்போது அந்த அட்ரஸை மட்டும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே வேலையை வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு மனவேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. இது பேர் பிரச்சனை மட்டும் கிடையாது. அடிப்படை வசதிகள் இல்லை, சமத்துவம் இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு அந்த கிராம மக்களே குமரிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதி பேசுகிற தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறது நம்மளை ரொம்பவும் யோசிக்க வச்சிருக்கு மக்களே. ஒரே ஒரு கேள்வி, ஒரு பேரை மாற்றுறது அவ்வளோ கஷ்டமா? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.